ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் பெண்களுக்கு ரொம்பவே தேவையான சமையல் குறிப்புகளும் வீட்டு குறிப்புகளும் பார்க்க போகிறாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி பார்க்குற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, நம்ம சோப்பெல்லாம் வாங்குவோங்க. குளிக்கிற சோப்பெல்லாம் வாங்கிட்டு அந்த பாக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா தூக்கி தூர போட்டுருவோம். சில சோப்பில் பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த மாதிரி வெள்ளை கவர் ஒன்று கொடுத்து அதுக்குள்ளே தான் சோப்பை வச்சுருப்பாங்க. அந்த வெள்ளை ஒயிட்டாக இருக்கிற அந்த கவரை எடுத்து வச்சுக்கோங்க. இனிமேல் இந்த சோப்பு கவரெல்லாம் நீங்கள் தூக்கி தூர போட்டுறாதங்க. இந்த சோப்பு கவரை நான் 2-3 பீஸாக நான் இதை கிழிச்சு எடுத்துக்கிறேங்க. இந்த கவரில் இருந்து நல்ல மனம் வரும். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பீரோவில் தாங்க வைக்க போகிறோம். நம்ம துணியெல்லாம் அடுக்கி வச்சுருப்போம். அந்த துணிக்கு கீழே இதெல்லாம் வச்சோம் அப்படின்னா நல்ல மனம் வரும். இந்த மாதிரி நான் கவரெல்லாம் கிழிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம பீரோவில் துணி அடுக்கி வச்சுருப்போம்ல, அந்த துணிக்கு உள்ளே இதெல்லாம் தூக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல மனம் வரும். நம்மளோட துணியை நம்ம உடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குட் ஸ்மெல் வருங்க. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் சோப்போட கவரெல்லாம் தூக்கி தூர போட்டுறாதங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அடுத்த டிப்பு இது கருணக்கிழங்கு. சில பேர் இதை சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன கிழங்குன்னு சொல்லுவீங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த கிழங்கு பார்த்தீங்க அப்படின்னா நாக்கு ரொம்ப அரிக்குங்க. இதை எப்படி நம்ம சமைக்கலாம், எப்படி பார்த்து வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கிழங்கு நம்ம வாங்கிட்டு வந்த உடனே இந்த கிழங்கை நீங்கள் சமைச்சிடாதங்க. ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு 4-5 நாள் கழிச்சதுக்கப்புறம் சமைச்சிங்க அப்படின்னா கிழங்கு அரிப்புத்தன்மை கம்மியாக இருக்கும். இதை க்ளீன் பண்ணுறது தண்ணியில் மண்ணாக இருக்கும். அதனால் தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு லைட்டாக கைட்டை தேய்ச்சாலே போதும். இந்த மண்ணெல்லாம் போயிருங்க. உங்களுக்கு நல்லாவே க்ளீன் ஆயிரும். குக்கரில் வேக வைக்கும்போது இதை சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா இதோட அரிப்புத்தன்மை கம்மியாக இருக்கும். கிழங்கு ஃபுல்லாக குக்கரில் சேர்த்துட்டு இப்போ முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கல்லுப்பு சேருங்க. பொடி உப்புக்கு பதில் நீங்கள் கல்லுப்பு சேர்த்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு அரிப்புத்தன்மை ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. இந்த கிழங்கு வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது. பைல்ஸ் உள்ளவங்களுக்குலாம் இந்த கிழங்கு ரொம்பவே நல்லதுங்க. இப்போ சேர்த்துட்டு நம்ம இதை ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சமைச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதோட அரிப்புத்தன்மையே இருக்காதுங்க. கிழங்கு வாங்கினதும் நீங்கள் பழைய கிழங்கா பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. பாருங்க, குழம்புமே ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. அடுத்த டிப்பு மாவு நம்ம அரைச்சி நம்ம இட்லி தோசைலாம் சுடுவோம். அந்த லாஸ்ட் மாவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இட்லி வரவே செய்யாதுங்க. தோசை ஊற்றினாலுமே வலிச்ச மாதிரி இருக்கும். இட்லியுமே கல் மாதிரி இருக்கும் லாஸ்ட் மாவில் அவிக்கிறது. இனிமேல் நீங்கள் லாஸ்ட் மாவாக இருந்தாலுமே உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாவில் ஒரு 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் மாவுக்கு தகுந்தாப்பில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மற்ற ஆயில் சேர்க்கறதுக்கு பதில் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கும். கலந்து விட்டுட்டு நீங்கள் தோசையோ இட்லியோ ஊற்றி பாருங்கள். இட்லிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குங்க. இனிமேல் நீங்கள் லாஸ்ட் மாவுலையும் இட்லி வராதுன்னு நினைக்காண்டா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு இட்லியை ஊற்றிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. மாவெல்லாம் நான் இட்லி தட்டில் ஊற்றிக்கிறேன். நான் ஊற்றி நான் உங்கள்கிட்ட அவிழ்ச்சி நான் எப்படி வந்திருக்குதுங்கிறதையும் நான் உங்ககிட்ட காட்டுறேன். எல்லா மாவையுமே நான் ஊற்றிட்டேங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிருச்சுது. பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. நான் எடுத்துட்டு உங்ககிட்ட கைட்டை எடுத்து காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப சூடாக இருக்குது. இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இனிமேல் லாஸ்ட் மாவாக இருந்தாலும் கூட உங்களுக்கு இட்லி இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு
இடிக்கல்ல வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டெல்லாம் தட்டுவோம். அதேமாதிரி ரசத்துக்கு தேவையானது இதில் தாங்க தட்டுவோம். நமக்கு தேவையானது ஃபுல்லாக வந்து இதில் தான் தட்டுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கல்லுலேருந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கும். அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீட்டில் வந்து லெமன் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த தோலை வந்து நீங்கள் வந்து தூக்கி போடாமல் தான் கண்டிப்பாக வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. லெமனோட தோலுலாம் நமக்கு வந்து எதுக்குனாலும் ஒரு க்ளீனிங் டிப்ஸுக்கு கூட நமக்கு வந்து லெமனோட தோல் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து யூஸ் பண்ணின இந்த லெமனோட தோலை தான் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தோலில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சோடா உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த கல்லுலலாம் நம்ம நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல மனம் வருங்க. இந்த மாதிரி லெமனும் சோடா உப்பும் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பக்கமுமே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதுலேயும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இடிக்கிற அந்த கல்லுலேயுமே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து கழுவிட்டு நீங்கள் வந்து காய வச்சதுக்கப்புறம் நல்லா யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வாரத்துக்கு 1 டைம் செஞ்சாலே போதுங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி தேய்ச்சிக்கிறேன் எல்லா பக்கமும். லெமன் யூஸ் பண்ணுறதுனால நல்ல மனம் வரும். பாருங்கள், நான் எல்லா பக்கமுமே இந்த மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இடிகளுக்கு மட்டுமே இல்லைங்க, மிக்சியோட ஜார்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லெமனை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சியை வந்து ஒரு 2-3 வாட்டி மட்டும் நீங்கள் ஓட்டி விட்டு க்ளீன் பண்ணி பாருங்கள். நம்மளோட மிக்சியோட ஜார் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் அந்த மாதிரி கழுவி எடுத்துகிட்டு வந்தேன். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்பு வந்து நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க பார்த்தீங்க அப்படின்னா உப்போட அளவு வந்து கரெக்டாக போட்டுருவாங்க. அவங்களுக்கு வந்து அது வந்து தெரிஞ்சது. ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக போட்டுருவாங்க, இல்லைனா குறைவாக போட்டுருவாங்க. குறைவாக போட்டால் கூட வந்து நம்ம மறுபடி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னா சாப்பிடவே முடியாது. இனிமேல் வந்து உப்பு வந்து அதிகமாக போட்டுட்டீங்க அப்படின்னா கவலைப்படாதங்க. 2 உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி நீங்கள் வந்து குழம்போடு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உருளைக்கிழங்கு அவிச்சிட்டு நீங்கள் வந்து குழம்போடு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த உப்பை வந்து அந்த உருளைக்கிழங்கு வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து குழம்புக்கு தான் வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம். அப்போ பொரியலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பொரியல்லையும் உப்பு அதிகமாக ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து கவலைப்படணும் தேவையே இல்லை. கொஞ்சமாக பொட்டுக்கடலை எடுத்துகிட்டு அதை வந்து குறைப்பாக நீங்கள் வந்து பவுட்ரு பண்ணி அந்த பொரியலில் வந்து சேர்த்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு உப்போட அளவு வந்து கம்மியாயிரும். இனிமேல் வந்து பொரியலுக்கும் உப்பு அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கணும் நீங்கள் தேவையே இல்லைங்க. இந்த மாதிரி பொட்டுக்கலையை பவுட்ரு பண்ணி நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அதோட உப்பு அளவு வந்து கரெக்டாகிரும். பொரியலும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க பொட்டுக்கடலை போட்டு பண்ணுறதுனால. இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தா எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.